திருநாவுக்கரசு 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 சிவா திருச்சிற்றம்பலம். பூலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன்களல் போற்றி, ஆலிமிசைகள் மிதப்பில் இணைந்த பிரான் அடி போற்றி. வாலி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணியண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தடையெடுத்து, தேசமுய்ய திருத்தொண்டர் தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். ஏயர்கோன் கலிக்காம நாயனார் சோழ நாட்டிலே பெருமங்கலக்குடி அப்படிங்கிற ஒரு அருமையான சோழ தேசத்தில் ஒரு ஊரில் பிறந்தவர் இந்த ஏயர்கோன் கலிக்காம நாயனார். இவர்கள் பரம்பரை ஏயர்கோன் பரம்பரை. இவருடைய பெயர் கலிக்காமர், அதனால் ஏயர்கோன் கலிக்காமர் என்று அழைக்கப்பெற்றார். இவர்கள் பரம்பரையாக சோழ அரசின் படைத்தளபதிகளாக இருப்பவர்கள். பரம்பரையாக சேனாதிபதியாக இருக்கிறவங்க ஏயர்கோன் கலிக்காம நாயனார். சின்ன வயசுலேருந்தே மிகுந்த சிவபக்தி, சிவருமானோடு அவ்வளவு ஒன்றிணைந்தவர் நம் ஏயர்கோன் கலிக்காமர். ஒரு நாள் இந்த ஏயர்கோன் கலிக்காமர் நம்ம மானக்கஞ்சார நாயனாரின் மாப்பிள்ளை. முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த ஏயர்கோன் கலிக்காம நாயனார் மனைவியோட வாழ்ந்து கொண்டிருக்கிறப்போ ஒரு செய்தி வருது, கேட்குது. இவருக்கு யாரோ சொல்கிறாங்க, நம்ம சுந்தரமூர்த்தி சாமிகள் இருக்கார்ல, அவர் பரவநாச்சியார் சங்கிலி நாச்சியார் கூட கல்யாணம் பண்ணி அங்கேருந்து பரவநாச்சியாரை கல்யாணம் பண்ணிட்டு திரும்ப சங்கிலி நாச்சியார்கிட்ட போயிட்டு திரும்ப இங்கே கண்ணு போனதுக்கப்புறம் கண்ணையெல்லாம் பெற்று திரும்ப இங்கே திருவாரூர் வர்றார். அப்போது பரவநாச்சியாரை சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக சிவருமான தூது விடுறார். 2 வாட்டி தூது விடுறார் திருவாரூரிலே. இந்த தூது மொத்த உலகத்திலுமே புகழ்ந்து பேசப்பட்டது. சிவபெருமான் சுந்தரருக்காக ஒருத்தர் சிவபெருமான் தூது போயிருக்காரு அப்படின்னு அந்த சுந்தரர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார் அப்படி ஏயர்கோன் கலிக்காமர் கேட்டுக்கிட்டே. இப்போ சுந்தரமூர்த்தி சாமிகள் சிவபெருமானை திட்டுறது எல்லாம் கேட்டுகிட்டே வந்தாரா. இப்போ தூது அனுப்பிச்ச விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஏயர்கோன் கலிக்காமருக்கு வந்ததே கோபம். என்னது, அப்பேற்பட்ட பரம்பொருள் இந்த சுந்தரன் தன் வீட்டுக்காரிக்கிட்ட தூது விட்டுருக்கானா, இவ்வளோ ஒரு இழிவான செயலுக்காக போய் தூது விட்டுருக்கானா அப்படின்னு ஏயர்கோன் கலிக்காமர் கோவப்பட்டுட்டார். இதுக்கப்புறம் நான் அந்த சுந்தரனை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டார். இதை யாரோ கொண்டு போய் சுந்தரமூர்த்தி சாமி கிட்ட சொல்லிட்டாங்க. சுந்தரமூர்த்தி சாமி நினச்சார், ஐயோ ஒருத்தர் நம்ம மேலே கோவப்படுறாரு அப்படி. எங்கள் பாருங்க, அந்த காலத்துலலாம் யாராவது நம்ம மேலே கோவப்பட்டாங்கன்னா நம்ம வருத்தப்படணும். முக்கியமாக சுந்தரமூர்த்தி சாமிகள் கண்ணீர் அடிக்கிற, ஐயோ ஒரு அடியாரோடைய கோபத்துக்கு நான் ஆளாகிட்டேனே, அடியார்கள் நம்ம மேலே கோபமே படக்கூடாது, அப்படி வாழ வேண்டும்ங்க. நம்ம அடியார்களுக்கு மனம் மகிழ்ச்சியோடு அன்னதானம் அளித்து அடியார்களின் பாதங்களை அபிஷேகம் செய்து அதெல்லாம் மகிழ வேண்டும். அப்போது அடிகள் அதைத்தானே செஞ்சார். நம்ம சுந்தரமூர்த்தி சாமிகள் சொல்கிறார், திருவாரூர் பெருமானே, உன் அடியாருக்கு நான் தீங்கிழைத்து விட்டேனா, இப்பேற்பட்ட உண்மையில் இப்படி ஒரு பக்தியா அப்படின்னு சுந்தரமூர்த்தி சாமிகள் கண்ணீர் அடிக்கிறார். திருவாரூர் பெருமான் பார்த்தார், இவங்க 2 பேதி சேர்க்கணும், என்ன பண்ணலாம். ஏயர்கோன் கலிக்காம நாயனாருக்கு சூளை நோய் கொடுத்தார். அப்பர் சாமிக்கு கொடுத்த மாதிரி இந்த பெருமானுக்கு வேறு வேலையே இல்லை, எது எடுத்தாலும் சூளை நோய் எடுத்து கொடுத்துட்றாரு. சூளை நோய் கொடுத்தார், தீராத வயிற்று வலி. அந்த நாள் நைட்டு பெருமான்ட்டு அழுகிறார் ஏயர்கோன் கலிக்காமன், பெருமானே உன்னை தவிர வேறு யாரப்பா நாங்கள் வழிபட்டோம், இப்படி பாரியாக வயிற்று வலி வந்துருச்சே காப்பாற்றியானோடனே. அதனால் நைட்டு சுந்தரர் கனவுலையும் சரி ஏயர்கோன் கலிக்காமர் கனவுலையும் சரி நம்ம சிவபெருமான் தூது போகிறார், ஏயர்கோன் கலிக்காமரை உங்கள் வயிற்று வலி தீர வேண்டும் என்றால் சுந்தரன்தான் வர வேண்டும், சுந்தரனால் தான் அதை தீர்க்க முடியும் என்று சொல்ல சுந்தரமூர்த்தி சாமிகிட்ட போயும், சுந்தரா நம் அடியார் ஏயர்கோன் கலிக்காமர் வயிற்று வழியில் அவதிப்படுகிறார், அதை போய் காத்திருள்வாயாக சுந்தரான்னு சொல்கிறார். இந்த ஏயர்கோன் கலிக்காமர் பார்த்தார். சுந்தரமூர்த்தி சாமி உடனே கிளம்பிட்டார். அங்கேருந்து திருவாரூர் பெருமானை வணங்கிட்டு கிளம்பிட்டார். இதோ இப்போவே ஓடுறேன், அடியாரை காப்பாற்றணும், ஏயர்கோன் கலிக்காமரை பார்க்கணுன்ட்டு உடனே ஓடிடுறார்.
இப்போ ஏயர்கோன் கழிக்காமருக்கு சுந்தரமூர்த்தி சாமி வர்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. எனது சுந்தரன் என்னைய பார்க்க வரானா, அவனை நான் பார்க்கணுமா, அவன் வந்தால் தான் இந்த வயிற்று வலியை தீருமா அப்படின்னு இந்த உயிரே எனக்கு வேண்டாம்டான்ட்டு உடைவாளை எடுத்தார். வயிற்றை கிழித்து கொண்டார். ரத்தம் சொட்ட குடல் வெளியே தெரிய இறந்து போயிட்டார் ஏயர்கோன் கழிக்காமர். அந்த அம்மா வந்து அந்த அம்மாவுக்கு யாரோ அந்த வீட்டுக்காரி அம்மாவுக்கு வந்து ஏயர்கோன் கழிக்காம அவருடைய வீட்டுக்கார அம்மாவுக்கு வந்து யாரோ சொல்லிட்டாங்க சுந்தரமூர்த்தி சாமி வர்றாருன்ட்டு. ஏயர்கோன் கழிக்காமர் இது இருந்தால் கோவப்படுவாரேன்னு உள்ளே போய் அவர்கிட்ட சொல்ல போனால் புருஷன் இப்படி இறந்து போய் கிடக்கிறார். அந்த அம்மா பார்த்தார், கண்ணீர் விட்டார். இப்போது நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவான், சுந்தரமூர்த்தி சாமி வரார், அவர்கிட்ட போய் சொல்லுவோம் பெருமானே இப்படி ஆகிப்போச்சுன்ட்டு. ஆனால் அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, நினச்சாங்க ஒரு அடியார் வரார், அவர் அதுவும் சுந்தரமூர்த்தி சாமி வரார், அவர் வரும்போது இப்படி அவச்சொற்களை சொல்லக்கூடாது, சொன்னாலும் அவர்கள் வருத்தப்படுவார்கள். அப்படியே அந்த அறையை பூட்டி வச்சுட்டு சுந்தரரை சுந்தர வரவேற்பதற்காக இன்முகம் மலர்ந்து மனமும் மலர்ந்து அங்கே வந்து மகிழ்ச்சியோடு அமர்ந்தனர். ஆனால் உள்ளுக்குள்ளே பூரா வருத்தம், கணவர் இறந்து போயிட்டாரேன்ட்டு. கணவன் இறந்து போன துக்கத்தை விட ஒரு அடியாருக்கு வரவேற்பு கொடுக்கணும், உபசரிக்கணுங்கிற அந்த பக்தி இருக்குது பாருங்க. இதைத்தானே அப்பூதி அடிகளும் செய்தார்கள். அந்த இறந்து போன பிள்ளையை வாழை இலையில் கட்டி வச்சுட்டு அப்பர் பெருமானுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்காக இலையை போட்டு சாப்பாடை வச்சாங்களே, எப்பேற்பட்ட பக்தி அதெல்லாம். பார்க்குறாங்க சுந்தரமூர்த்தி சாமி வரார். அம்மா ஏயர்கோன் கழிக்காமர் எங்கே இருக்கிறார் சாமி, மேலே சொல்ல முடியல, தாக்க முடியல. அந்த ரூமுக்குள்ளே போய் பாருங்கள், உள்ளே திறந்து பார்த்தா சுந்தரமூர்த்தி சாமி கண்ணீர் விட்றார். ஐயோ பெருமானே இப்படி பண்ணிட்டீங்களே, ஏயர்கோன் கழிக்காமரேன்னு பார்த்தா ரத்தம் சொட்டி இந்த ஏயர்கோன் கழிக்காமல் இறந்து கிடக்கிறார். அந்த உடைவாளை பார்த்தார், என்னால் தானே ஒரு அடியார் இப்படி இறந்தார், பெருமானே நானும் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு வெட்ட போனார். சிவருவான் திருவருளால் அந்த இறந்து போன ஏயர்கோன் கழிக்காம நாயனார் சுந்தரமூர்த்தி சாமியில் கைகளை வந்து பிடித்தார். அசரீரி வாக்கு சொல்லிட்டு, உங்கள் இருவரையும் சேர்த்து வைப்பதற்காகவே நாம் இந்த திருவிளையாடலை நடத்தினோம் என்று இறைவரும் சேர்ந்து கொண்டார்கள். இவர் ஏயர்கோன் கழிக்காம நாயனார். இவரின் குரு பூஜை இன்று. அவருடைய குரு பூஜை அன்னைக்கு அவரை பற்றி பேசுகிற பாக்கியம் அடியேனுக்கு கிடைத்துள்ளது. எனவே இந்த பாக்கியத்தை குறித்த நம் குருநாதர் ஞானசம்பந்த சாமிகள் பொற்பாதங்களை வணங்கி வையகமும் துயர் தீர்கவே மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் என்னும் கூற்றை முன்பணித்து இந்த பதிவை திருஞான சம்பந்த சாமிகள் பொற்பாதங்களில் சமர்ப்பித்து முடிக்கிறோம். நம்ம ஏயர்கோன் கழிக்காம நாயனாரின் குரு பூஜை இன்றைய நாள் ஆனி மாதம் ரேவதி நட்சத்திரம். எனவே இந்த நம் சுந்தரமூர்த்தி சாமிகளையும் ஏயர்கோன் கழிக்காமரையும் திருவாரூர் பெருமானியும் வழங்கி இந்த பதிவை முடிக்கிறோம். திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு. அம்மா மீனாட்சி சரணம் திருநாவுக்கரசு.